கைஸ் வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த மாதிரி ஒரு நார்மலான வீடியோவை ஏஐ மூலமா இந்த மாதிரி ஒரு மோஷன் கண்ட்ரோல் வீடியோவை எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போறேன். அதில் எப்படிங்கிறத பார்க்குற வீடியோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிக்குள்ள போகலாம். சரி ஓகே கைஸ், இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோவையோ இல்லை டான்ஸையோ ஏஐ இமேஜ் மூலமா மோஷன் கண்ட்ரோல் வீடியோ உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளிங் ஏங்கிற ஒரு ஏஐ ஆப் தான். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ உருவாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த வீடியோக்கு தேவையான ஒரு ஏஐ இமேஜ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்கிப்போம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஏஐ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி தான். ஸோ இந்த ஜெமினி ஓப்பன் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே ப்ராம்ப்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படியே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குட்டி பொண்ணோட ஒரு ஏஐ இமேஜ் நமக்கு கிரியேட் ஆகி வந்துடும். ஸோ அதை நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அழகாக அந்த ப்ராம்ப்ட் இதை படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குட்டி பொண்ணோட இமேஜ் வந்து உருவாகிட்டு. ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணி சேவ்ங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வீடியோ இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு நம்மளோட கேலரியில். ஸோ இதே நீங்கள் வந்து இந்த எதுவும் இதில் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட்டை பார்த்துட்டு இந்த ப்ராம்ப்ட்டை எடிட் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது சின்ன எடிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜ் வந்து எடிட் ஆகும். ஸோ இந்த இமேஜ் பிடிக்கல அப்படின்னா வேறு இமேஜ் ரெடி பண்ணாலும் ரீஜென்ரேட் கொடுத்து நீங்கள் வந்து இமேஜை மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம வந்து இமேஜ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீடியோ உருவாக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த கிளிங் ஏங்கிற இந்த ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இது ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வீடியோ உருவாக்குறது நம்ம ஃபஸ்ட் வந்து ஏஐ வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இதை வந்து சைன் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா லாகின் வித் கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற ஜிமெயில் எல்லாம் வந்து ஆகும். ஸோ அதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்து நம்ம வந்து இப்போ சைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிமெயில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேட்கும். ஸோ அந்த ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணால் அந்த ஏஐ வீடியோங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இதில் நிறைய வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் வீடியோ மாற்றுறது, ஃப்ரேம்ஸு, மோஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மோஷன் கண்ட்ரோல் சொல்லிட்டு ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து நம்ம வந்து இமேஜை கொடுத்துட்டு ஒரு வீடியோ கொடுத்துட்டு அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து டான்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து அந்த இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அதாவது வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சோம்னா ஏஐ இமேஜ் இதை வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஆட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரீங்களா, இதை கிளிக் பண்ணதான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து செலக்ட் ஃப்ரம் கேமரா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்லேயே செலக்ட் ஃப்ரம் கேமரா ரோல்னு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த இமேஜ் வந்து இப்போ சூஸ் பண்ணிப்போம். ஸோ சூஸ் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து நம்மளோட இமேஜ் வந்து இப்போ இம்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து இதில் இம்போர்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணணும். அதாவது இந்த இமேஜ் வந்து எந்த வீடியோக்கு இருக்குது, எந்த வீடியோ மாதிரி டான்ஸ் ஆடணும், மோஷன் கண்ட்ரோல் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஆட் மோஷன் வீடியோங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதுலேயும் போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் கேமரா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து இது ஏதாவது ஒரு நம்ம வந்து எந்த வீடியோவுக்கு மோஷன் கண்ட்ரோல் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிட்டு டன் கொடுத்துருவோம். ஸோ அப்படி டன் கொடுத்தோம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த வீடியோ வந்து இந்த ஆப்பில் வந்து இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சு டேரெக்டாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் வேலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நம்ம வேறு எதுவும் எடிட் பண்ணணும், ஏதாவது திருத்தம் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்ல வரணும் அப்படின்னா அது வந்து இந்த ப்ராம்ப்ட்டுங்கிற இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ இம்போர்ட் ஆகிட்டு ஒரு வாட்டி அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு தான் நம்ம வந்து மோஷன் கண்ட்ரோல் வந்து கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ காலத்தில் எவ்வளோ ட்ரெண்டிங்காக முடிச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் இந்த பாப்பா ஆடுற மாதிரி இந்த ஏஐ இமேஜ் இந்த பாப்பா ஆடுற மாதிரி இந்த ஏஐ இமேஜும் ஆடுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராம்ப்ட்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல வரீங்க அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதை ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் செக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே 112 ஜென்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை வந்து கொடுக்கணும். இதை கொடுத்தோம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நமக்கு அந்த மோஷன் கண்ட்ரோலில் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்படி கொடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ நமக்கு வந்து ஜென்ரேட் ஆரம்பிச்சிட்டு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் டேங்க் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து நிறைய பேர் ஒரே டயத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் அதாவது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வேலை மட்டும் முடிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிட்டு ஸோ இது எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரெடியானதை மட்டும் டேரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சரி ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குங்கிறத.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்திருக்கு பாருங்களேன். அதாவது வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நல்லா அக்யூரேட்டாக அந்த வீடியோவில் உள்ள அந்த ஒரிஜினல் வீடியோவில் உள்ள அதே மாதிரி இந்த ஏஐ வந்து அந்த குழந்தை வந்து அழகாக ஆடுற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அந்த சாங்கோட அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாமே அந்த அச்சசல் அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ சரி, ஓகே கைஸ், இந்த மாதிரி வந்து வீடியோ ரெடி ஆனது இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தி அப்படின்னா டவுன்லோட் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கிளிக் பண்ண பார்த்தி அப்படின்னா இந்த வீடியோ நம்ம டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ டேரக்டாக நம்மளோட கேலரியில். ஸோ வேணும் இன்னொரு வாட்டி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஐ வீடியோ வந்து ஃப்ரீயாக வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா வீடியோ வந்து ஃப்ரீயாக கிடைக்காது. உங்களுக்கு வந்து 166 கிரெடிட்ஸ் தான் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அது போக மிச்சத்தை வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த 166 கிரெடிட்ஸ் தந்ததுக்கப்புறம் நீங்கள் வேணால் வேறு ஒரு ஜிமினிட்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி வந்து ஏஐ வீடியோ வந்து உருவாக்கலாம். ஸோ சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்து சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ் பண்ணி நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.